பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் வழியில் ஒரு நாள் தங்கி போரிடுவது இந்த உலகம் மற்றும் அவற்றில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும். சொர்க்கத்தில் உங்களில் ஒருவரின் சாட்டையை வைக்கும் இடம் இந்த உலகம் மற்றும் இவற்றில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும். அல்லாஹ்வின் வழியில் ஒருவன் மாலையில் செல்வது அல்லது காலையில் செல்வது இந்த உலகம் மற்றும் இவற்றில் உள்ளதை விடவும் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 2 வார்த்தைகள் உண்டு, அவை நாவிற்கு கூற எளிதானது, ஆனால் மீசான் தராசில் நன்மையால் கனமானது, இறைவனுக்கு மிக விருப்பமானது. அவை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். துஆவுடைய பொருள், அல்லாஹ்வை புகழ்வதோடு அவனை தூய்மையானவன் என போற்றுகிறேன். 2, மகத்தான அல்லாஹ்வை தூய்மையானவன் என போற்றுகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று நான் கூறுவது சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ பூமி மற்றும் பூமியில் கிடைக்கும் பொருட்களை விட எல்லாவற்றையும் விட எனக்கு மிக விருப்பமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். துஆவின் பொருள், அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கே புகழ் அனைத்தும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்வே மிகப்பெரியவன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவிற்கு ரொம்ப எளிதானது, ரொம்ப இலகுவானது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்ற அந்த திக்ர் இன்னொன்றும் செய்யும். என்னன்னு செய்யும் சொன்னால், கடல் அளவுக்கு ஒரு மனிதன் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களையும் கூட இல்லாமல் ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த திக்ருக்கு உண்டு சகோதரர்களே. வாழ்க்கையில் அல்லாஹு தாலா திக்ரு செய்யக்கூடியவனாக ஒருவனை ஆக்குவதுன்றது அவன் செய்த அளப்பரிய கருணையில் கட்டுப்பட்டது. ஏன்னா எத்தனையோ மக்கள் உலகத்தில் முஸ்லீம் என்ற பெயரில் வாழ்கிறார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மிகச்சிறந்த சிறப்பை அல்லாஹ் ஒருவனுக்கு திக்ரு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும்போது அவன் அதை நினைத்து பெருமைப்பட வேண்டும், தவிர அதை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் 10 தடவை ஓதனான்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு பிறகு அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இப்படி அதிகப்படுத்தி தன் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இறைவனுடைய திக்ருக்காக ஒதுக்கி வாழ்பவர் நிச்சயமாக நல்ல மரணத்தையும் பெறுகிறார், நல்ல வாழ்க்கையும் பெறுகிறார். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக.